இருந்தவாறே தகளை தாழ்த்தி பரலோக தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமில்லை எங்கள் பரலோக தகப்பனே, இந்த மகிமையான நாளிற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். சிறிது நேரம் உம்முடைய சத்தியத்தை தியானிக்கையில வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி எங்கள் இதய கண்களை திறந்தருளும். நீச பாவியாக என்னை முழுவதுமாய் மறைத்து நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆண்டவரும் உலக மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இதனாலும் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற அருமையான தலைப்பு சிலுவை கிருபையின் வெளிப்பாடு, கிராஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிரேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சத்திய வசனமாக சொன்னோம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் என்று சொல்லப்படுது. கிருபை என்பது நாம் தகுதி இல்லாத போதும் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் அன்பும் மன்னிப்பும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த கிருபையின் மிகப்பெரிய வெளிப்பாட்டு அதுதான் சிலுவை. தகுதியற்றவர்களாக இருந்த நம்மை தகுதிப்படுத்திட, பாவம் செய்தவர்களாகிய இருந்த நம்மை நேசித்திட, துரோகம் செய்தவர்களாக இருந்தவர்களை மீட்டிட அர்ப்பணித்த ஒரு இடம்தான் சிலுவை. இந்த சிலுவையை குறித்து ஒரு வரலாற்று ஆசிரியர்கிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது வரலாற்றின் ஆசிரியர் சொல்வாரு, ஆமாயா, இந்த சிலுவை வந்ததுனால தான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்பதை நான் இந்த வரலாறிலே காண்கிறேன் என்று அவரால் சொல்ல முடியும். சரி, அப்போ வரலாற்று ஆசிரியர் வரலாற ஒரு மாற்றிய திருப்பு முனை அப்படிங்கிறத அவர் அந்த சிலுவையை குறித்து சொல்லுகிறார். அறிவியல் ஆசிரியர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொல்ற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு செயலுக்கும் என்ன உண்டு? ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை நிச்சயமா உண்டு. காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கறத குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பாவத்தின் விளைவு மரணம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது இரத்த இழப்பு, சுவாச குறைவு, இருதய அழுத்தத்தால் மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். பாவம் செஞ்சது ஒருத்தர், அதனுடைய விளைவை யார் ஏற்றுக்கொண்டார்? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். இது அறிவியல் ஆசிரியரின் வார்த்தை. உடனே கணித ஆசிரியர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம்னா, கணித ஆசிரியர் சொல்ற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கணிதத்திலே சமநிலை முக்கியம். சமநிலை முக்கியம். சமநிலை முக்கியம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கத்துல குறைவு இருந்தா நிரப்பிடுவாங்க. நிரப்பியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும்? மேல வர்றதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த பக்கம் குறை இருக்கோ அந்த பக்கம் என்ன செஞ்சிருவாங்க? நிரப்பி அதை மேல கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நாம் புரிய முடியும். மனிதன் தேவன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கம் இருக்கிறது. இதுல பாவம் கீழே நோக்கி இழுக்கு, பரலோகம் மேல நோக்கி இழுக்கு. சிலுவையை கவனிச்சு பாத்தீங்கன்னா, மனிதன் தெய்வம், கீழே பாவம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இழுத்துக்கிட்டு இருக்கு. பரலோகம் மேல நோக்கி இழுத்துக்கிட்டு இருக்கு. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுவே. கர்த்தர் நம்முடைய அந்த வெற்றி எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா, வெற்றிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வெற்றிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் ஒய்க்கு போடும்போது மத்தியில அந்த ஒரு சிலுவை போட்டு பாத்தீங்கன்னா, கிராஃப்ல போடும்போது மத்தியில ஒரு புள்ளி வரும். அந்த புள்ளி என்ன சொல்லுவோம்? வெற்றிட புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். வெற்றிட புள்ளினா 0 பாயிண்ட். அந்த 0 பாயிண்ட் தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபையின் புள்ளி. அந்த கிருபையின் புள்ளியா இருந்ததுனால தான் நாம 0வா இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்றாரு? அவர் பரிசுத்தப்படுத்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். வரலாறு உறுதிப்படுத்துகிறது, அறிவியல் விளக்குகிறது, கணிதம் ஒப்புக்கொள்கிறது. இப்போ இந்த உலகம்
வேதாகமத்தின் அடிப்படையில மிகவும் தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் அதான். சிலுவை நம்ம வாழ்க்கையை என்ன செய்யணும்? மாற்ற வேண்டும். இன்னைக்கு பெரிய சிலுவையை நம்ம அணிந்து கொள்வதனால் நம்முடைய வாழ்வு மாறிடாது. பெரிய சிலுவையை நம்ம சுமக்கேன்னு சொல்லி நம்ம படம் காட்டினோம்னா வாழ்வு மாறிடாது. ஆனால் அந்த வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும் பொழுது மாத்திரமே அந்த சிலுவை கிருபையின் வெளிப்பாடாக நம்மோடு காணப்பட முடியும். இது 3 நிகழ்வா மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், பேதுரு எழுதின நிருபம், மார்க் எழுதின சுவிசேஷத்தோடு இணைந்து கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு நேரா நம்ம கடந்து போனோம் அப்படின்னு சொன்னா, இந்த மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கின்ற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, சிலுவை அது மன்னிக்கும் கிருபை உள்ளது. சிலுவை அது மன்னிக்கும் கிருபை உள்ளது. பாவம் மனுஷனை கர்த்தரிடமிருந்து பிரிக்கிறது. ஆனால் கர்த்தரின் கிருபையானது அந்த பாவத்தை மன்னிச்சு மனுஷனை மீண்டும் அவரிடமே, அதாவது பரிசுத்த நிலைக்கே நம்மை கொண்டு வருகிறது. இந்த உண்மையை தான் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனத்துக்குள்ள நம்ம மிக தெளிவாக தெரியப்படுத்தப்படுகிறது. வேதாகமத்தில் 15ஆம் வசனம் இவ்வாறாய் சொல்கிறது, அதிசயமான ரட்சிப்பின் வாக்குறுதி. அதிசயமான ரட்சிப்பின் வாக்குறுதி. அது என்ன அதிசயமான ரட்சிப்பின் வாக்குறுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 15ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிப்போம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவா. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவா. எப்படி? வசனம் சொல்லுது, எப்படி அதிசயங்களை காண பண்ணுவாரா? எகிப்து தேசத்துல நீ புறப்பட்ட நாள்ல அற்புதம் நடந்துச்சு தெரியுமா? அதே மாதிரிதான் எகிப்து தேசத்துல என்ன நடந்துச்சு? அவங்க கிளம்பும் போதெல்லாம் அவங்கள கிளம்ப விடாத அளவுக்கு பார்வன் கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருந்தாரு. எத்தனை முறை நடந்துச்சு? 10 விதமான வாதைகள் அங்கே அனுப்பப்பட்டது. இதுல ஒரு வாத கூட இஸ்ரவேலர்களை என்ன செய்ய முடியல? சேதப்படுத்த முடியவில்லை. ஒருவேளை வாத பெருகிக்கிட்டே இருக்கும், ஒண்ணுதான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஐயோ பெரிய இதா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கல. இந்த வாதைகள் அனைத்தும் நமக்கு கற்றுத்தருகிற காரியம், எகிப்தியர்கள் 10 விதமான தெய்வங்களை வழிபட்டாங்க. அந்த 10 தெய்வத்தையும் யார் டச் பண்ணா? வாதைகள் மூலமாக ஆண்டவர் தெளிவாய் உணர்த்தினார். இதனால ஒண்ணும் முடியாது, இதனால ஒண்ணும் முடியாது. தண்ணீருக்குன்னு ஒரு தெய்வம் வச்சிருந்தாங்க, இது ஒரு தெய்வம், இது ஒரு தெய்வம், இது ஒரு தெய்வம், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வச்சிருந்தாங்க. எல்லா தெய்வத்தாலையும் என்ன என்கிட்ட என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை கர்த்தர் மிகவும் தெளிவாய் கற்றுத் தருகின்றார். வேதாகமம் சொல்கின்ற உண்மையான நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா, இன்று மீண்டும் உனக்கு செய்வேன். இதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சனோ அதே போல இன்று மீண்டும் செய்வேன். ஆண்டவருடைய மன்னிப்பு என்பது சாதாரண செயல் அல்ல, அது மாறாத அதிசயம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அது சாதாரண செயல் அல்ல, மாறாத அதிசயம். அதிசயம்னா என்ன? எப்ப நடக்குனே தெரியாது, ஆனா நிச்சயமா நடக்கும். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லும் போது சொல்றாரு, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதை போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டுடைய கிருபை எப்படிப்பட்டது? 16, 17 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, 16, 17 வசனங்கள்ல நீங்க கவனிச்சு வாசிக்க வேண்டிய காரியம். எல்லாரும் சத்தமா வாசித்து பார்ப்போமா? எல்லாரும் எடுத்துக்கோங்க. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஆண்கள் பகுதியில் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் சத்தமா வாசிங்க, நம்ம அவங்களோடு இணைந்து கொள்வோம். புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள், கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள், அவர்கள் காதுகள் செவிடாய் போகும். 17 வசனம். பாம்பை போல மண்ணை நக்குவார்கள்,
பூமியின் ஊர்வனவற்றை போல தங்கள் மறைவிடங்களில் இருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திகிலோடு சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது காணப்படுகின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உனக்கு விரோதமா எழும்புறவங்க உனக்கு முன்பாக வெட்கப்படுவாங்க. உனக்கு விரோதமா பேசுறவங்க உனக்கு முன்னாடி மௌனமா இருப்பாங்க. உனக்கு விரோதமா எழும்புறவங்களை நான் பயப்படும்படியாக மாற்றுவேன். அல்லேலூயா. கர்த்தர் போதுமானவர். கர்த்தருடைய வாக்குறுதி மாறாது, வார்த்தை மாறாது. ஆனா நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்துல மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். 18ஆம் வசனத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. கர்த்தர் மன்னிக்க விரும்புகிறார். அது அவருடைய சுபாவம். யாருடைய சுபாவம்? கர்த்தருடைய சுபாவம் மன்னிக்கிறது. வேதாகமத்துல அப்படி ஒன்றும் சொன்ன மாதிரி இல்லையா அப்படின்னு சொன்னா இருக்கு. சங்கீத புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆள் எடுத்துட்டு பார்ப்போம். சங்கீதம் 30:5. சங்கீதம் 30:5 நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா சொல்லப்படுற காரியம் வாசிங்க. வாலிப பிள்ளை இல்ல, யாருனாலும் வாசிக்கலாம். அவருடைய கோபம் எத்தனை நிமிஷம்? அவருடைய கோபம் எத்தனை நிமிஷம்? ஒரு நிமிஷம். அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அது அப்படிதான் வாசிக்கும். அப்படின்னா தான் நம்ம மனசுல என்ன செய்யும்? நிற்கும். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான், ஆனா அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவருக்கு ஒப்பா இந்த உலகத்துல யாரும் இல்லை. அவருக்கு ஒப்பாக இந்த உலகில் யாரும் இல்லை. அவருடைய வாக்குத்தத்தத்தின் கிருபை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோம்னா, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள்ல சொல்லப்படுற காரியம், சொல்ற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை என்ன செய்வாரு? அடக்குவாரு. அடக்குவார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பாவம் நம்மை ஆள முயற்சிக்கும் போது கர்த்தர் அதை அடக்குவார். பாவம் நம்மை ஆள முயற்சிக்கும் போது கர்த்தர் அதை செஞ்சிருவாரு, அடக்குவார். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு, பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். கேள்வி கேட்டேன், ஆண்டவரே ஏன் ஆழத்துல கொண்டு போடுறீரு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கும் அநேக காரியங்கள் சமுத்திரத்தின் ஆழத்துல இருக்கு. நம்மளால என்ன செய்ய முடியல? கண்டுபிடிக்க முடியல. நாம சமுத்திரம் எவ்வளவு ஆழத்துல இருக்கு? 5 அடியில இருக்கா, 50 அடியில இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல இல்ல இல்ல. நம்முடைய அறிவு ரொம்ப குறைவானது. இருளான பகுதிகளும் ஆழத்தில் உண்டு. அது எதை கற்றுத்தருகிறதுனா, கடலின் ஆழம் உருவமாக சொல்லப்பட்டுள்ளது. அப்படின்னா என்ன உருவம்? உங்க பாவத்தை தூக்கி ஆண்டவர் கடல்ல போட்டார்னா அது திரும்ப நினைச்ச முடியாது, மேல வரவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அவருடைய கிருபை எப்படிப்பட்டதுன்னா பூர்வ கிருபையா இருந்தது. பூர்வ கிருபை. அது என்ன பூர்வ கிருபை? குற்ற உணர்வோடு வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. நிறைய பேர் ஆமாயா நான் பாவியா அதனால நான் ஜெபம் பண்றது இல்லை, நான் பாவியா நான் பைபிள் வாசிக்கிறது இல்லை, அப்படியே வாழ்றதுக்கு ஆண்டவர் நம்மளை வைக்கல. குற்ற உணர்வோடு அழிந்து போவதற்கு ஆண்டவர் வைக்கவில்லை. கிருபையிலே நம்மை சுதந்திரவாளியாக மாற்றி இருக்கின்றார். நம்மளை சுதந்திரவாளியா மாத்திருக்கார். எப்படி? எங்க தாத்தாவை ஆசீர்வதிச்சாரு, எங்க அப்பாவை ஆசீர்வதிச்சாரு, என்ன ஆசீர்வதிப்பார். இதுதான் கிருபை. யார் ஆசீர்வதிச்சாரு? எங்க தாத்தாவை ஆசீர்வதிச்சாரு, அப்பாவை ஆசீர்வதிச்சாரு, என்ன ஆசீர்வதிச்சாரு. நம்ம கேட்கலாம், முத தலைமுறை கிறிஸ்தவையா? ஆண்டவர் உங்க தாத்தாவை தெரிந்து கொண்டார், உங்க அப்பாவை தெரிந்து கொண்டார், உங்களை அழைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அந்த வாய்ப்பை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். அந்த வாய்ப்பை சுதந்திரித்துக் கொண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது நிகழ்வுக்கு நேராய் நாம் கடந்து போனோம் அப்படின்னு சொன்னா, பாடுகளில் வெளிப்பட்ட கிருபை. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபம் 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராய் கடந்து செல்லும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம்
17ஆம் வசனத்திலிருந்து இந்த சம்பவம் நமக்கு கற்றுத்தரப்பட்டது. இது எப்படிப்பட்ட கிருபை அப்படின்னு சொன்னா, பாடுகளில் வெளிப்பட்ட கிருபை. பாடுகளில் வெளிப்பட்ட கிருபை. கிறிஸ்தவ வாழ்வு என்பது கிறிஸ்துவுக்காக வாழ்வதும் கிறிஸ்துவாக வாழ்வதுமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக வாழ்வதும் கிறிஸ்துவாக வாழ்வதுமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வு எளிதானதல்ல. சில நேரம் பாடுகளின் ஊட கடந்து போக வேண்டிய பாடுகள், கடந்து வர கூடிய சூழல்கள் ஏற்படலாம். ஆனால் அது தண்டனை அல்ல, மாறாக அது ஒரு அழைப்பு. ஏன்? பாடுகள் வழியே கிருபையை அனுபவிக்கின்ற ஒரு வாய்ப்பு. ரொம்ப எளிமையா எடுத்துக்கிடுவோமே. இஸ்ரவேல் ஜனங்கள் அருமையா வந்து நிக்கிறாங்க. அங்க வந்து பார்த்தா ஒரு பெரிய சமுத்திரம் அவங்க முன்னால என்ன செய்யுது, நிக்கி. அவங்களுக்கு பின்னால பார்த்தா பார்வோன் சேனை வேகமா வருது. உடனே அவங்க பயந்து போய் விழுந்தா தண்ணி, விழுந்தா தண்ணி, அதுவும் ஆழமான ஒரு கடல், முடிஞ்சு போச்சு. பின்னால திரும்பினாலும் சாவு, முன்னால விழுந்தாலும் சாவு. இப்படிப்பட்ட நிலைமையில தான் ஆண்டவர் அங்கே மோசையோடு பேசுகிறார். அந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரிக்கின்றார். சாதாரணமாக ஒரு வட்டாந்தரையில நடந்து போற மாதிரி அவங்க என்ன செஞ்சு போனாங்க, நடந்து போனார்கள். பாடுகளின் வழியே கடந்து போகும்போது இந்த பக்கம் பார்த்தாலும் மதில், அந்த பக்கம் பார்த்தாலும் மதில். இன்னைக்கு வரைக்கும் தண்ணிய நிறுத்த யாராலையும் முடியாது. தண்ணிய யாராலையும் என்ன செய்ய முடியாது, நிறுத்தி வைக்க முடியாது. ஆண்டவர் ரெண்டும் மதிலா வச்சிருந்தார். இது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொன்னா, நீங்கள் கடந்து போகும் பாதை ஆழமா இருந்தாலும் அமிழ்ந்து போவது நீங்கள் அல்ல. அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றேன்னா, இவங்க போறத பார்த்துக்கிட்டு இவங்க பின்னால யாரும் வந்தா கத்திக்கிட்டே பின்னால வந்துட்டாங்க. அவர்களுடைய ரதத்தின் உருளைகள் கலர செய்கின்ற தேவன் நம்முடைய தேவன். உங்களை விரட்டிக்கிட்டே வராங்களா? எவ்வளவு தூரம் விரட்ட முடியும் அப்படின்னு சொன்னா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கும். ஆண்டவர் எவ்வளவு தூரம் விரட்ட விடுவாரு அப்படின்னு சொன்னா, உங்களை முக்காவாசி தூரத்துக்கு விரட்ட வைப்பாரு. எவ்வளவு தூரத்துக்கு? எவ்வளவு தூரத்துக்கு? ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கணும்ல. ஏன் முக்காவாசி தூரத்துக்கு அப்படின்னு சொன்னா, அப்படின்னா தான் அவன் இந்த கரைக்கும் போக மாட்டான், அந்த கரைக்கும் போக மாட்டான். எங்க போயிடுவான்? அமிழ்ந்து போய் விடுவான். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஆழம் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த ஆழம் எப்படிப்பட்டதுன்னா, அவன் பாதி தூரம் வரும்போதுன்னா பாதி பேர் எங்க நின்றுட்டு இருப்பான், வெளியே நின்றுட்டு அவன் தப்பிச்சு ஓடி இருப்பான். ஆண்டவர் உங்களை விரட்டுறவங்க யாரா இருந்தாலும் முழுவதுமா கொண்டு வந்து, இங்க முழுவதுமாய் கொண்டு வந்து முழுவதுமா மூழ்கடிப்பான். ஐயா அதுதான் நம்ம பாடா அப்படின்னு சொன்னா, அது நம்ம பாடு இல்ல. ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவது. ஆண்டவருடைய அடிச்சுவடு என்ன அப்படின்னு சொன்னா, நாம சில நேரத்துல நம்மளை யாராவது தப்பு பண்ணாம, நீங்க தப்பு பண்ணீங்கன்னு சொன்னா நமக்கு என்ன வந்துடும்? ஹலோ, தப்பு பண்ணாம இருக்கும்போது உங்களை பார்த்து யாராவது தப்பு பண்ணீங்கன்னு சொன்னா என்ன வந்துடும்? என்ன வரும்? கோபம் வந்துடும். ஆனா இயேசு கிறிஸ்து எந்த தப்பாவது பண்ணியிருந்தாரா? இல்ல, ஒரு தப்பு இல்லை. ஆனா அவர் முழுமையான பரிசுத்தம் உள்ளவராய் இருந்தாலும் அவர் மிகவும் தெளிவாய், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கொயர்ல இருக்க யாராவது ஒருத்தர் சத்தமா கொஞ்சம் வாசிப்போம். 1 பேதுரு 2:22. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் பாவமும் செய்யல, வாயால கூட பாவம் செய்யலன்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அருமையா நமக்குன்னு ஆண்டவர் கொடுத்துருக்க அந்த வாயை எவ்வளவு அருமையா நம்ம பயன்படுத்துறோம் நமக்கு தான் நல்லா தெரியும். எப்படிலாம் திருச்சி பேசுறோம், எப்படிலாம் திருச்சி ஏத்தி விடுறோம். வேதாகமம் சொல்கிறது அவர் பாவம் செய்யவில்லை. அதோடு நின்றுச்சுன்னா அந்த வசனம் முடிஞ்சிருக்காது. அதுக்கு அடுத்ததா சொல்றாரு, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. இன்னைக்கு முன்னால பார்த்தா ஒண்ணு பேசுவாங்க, பின்னால பார்த்தா ஒண்ணு பேசுவாங்க. வேதாகமம் ரொம்ப தெளிவா சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் வாயிலே வஞ்சனை இல்லை. 2வது காரியம் பாருங்க, 23ஆம் வசனம். அதுக்கு அடுத்தால யாராவது ஒருத்தர் வாசிங்க.
அவர் வையப்படும் போது பதில் வையாமலோ. சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, அவ ஏசுனா நான் ஏசுனேன், அவ கிணத்துக்குள்ள குதிச்சா நீங்களும் குதிச்சிருவீங்களா? அந்த அம்மா மறுக்கையானா நீங்களும் மறிச்சு போவீங்களா? இல்ல இல்ல. ஏசப்படும் பொழுது பதில் வையாமலும். அதுக்கு அடுத்தது பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். இன்னைக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சு பார்ப்பாங்க? பயமுறுத்தி பார்ப்பாங்க. பயமுறுத்து. நான் யார் தெரியுமில? வேதாகமத்துல எனக்கு ரொம்ப அருமையா பிடிச்ச ஒரு வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜீவனுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மீது பற்றுதலா இருப்பது நலம். மனுஷன் மாறக்கூடியவன், கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு. எப்ப தெரியுமா? அவனுக்கு வந்தா, அவனுக்கு பிரச்சனை வந்தா கண்ணுக்கு கண்ணு தான், பல்லுக்கு பல்லு தான். ஆனா அடுத்தவங்களுக்கு வந்தா அது எப்படி? இவன் யாரையாவது அடிக்கணும்னா கண்ணு, என் கண்ணு போயிருந்துச்சு அவனுக்கும் கண்ணை பிடிக்கணும்பா. ஆனா இவன் ஒருத்தன் கண்ணை பிடிங்கி இருக்கான், அவன் அங்க இருந்து கண்ணை புடுங்க வாரான். அப்ப என்ன சொல்லுவான்? மன்னிச்சிருப்பா, தெரியாம நடந்துட்டு. இது எப்படி? வேதாகம் அதைத்தான் சொல்லுது. அவரு அதிகாரம் அவர்கிட்ட இருந்துச்சு, ஒரு வார்த்தை சொன்னா போதும் பினிஷ். அதிகாரம் இருந்தாலும் அவர் அந்த இடத்துல பயமுறுத்தல. இன்னைக்கு நான் யார் தெரியுங்களா, நான் என்ன செஞ்சு வந்தீங்களா, மிஞ்சி மிஞ்சி போனா என்ன செஞ்சிட முடியும்? இந்த தலையில இருக்கிற மசுரை கூட என்ன செய்ய முடியாது, அசைத்து விட முடியாது. ஐயா உசுரை எடுத்துருவேன், எடுத்துட்டாப்புல முடிஞ்சு போமா? முடியாது. அதுக்கு மேல நியாய தீர்ப்பு செய்கிறவர் ஒருவர் இருக்கிறாரு. வேதாகமம் மிகவும் தெளிவாய் கற்றுத் தருகிற காரியம். அவர் அமைதியா இருந்தார், பொறுமையா இருந்தார். யாருகிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரா? வசனம் சொல்கிறது, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு ஒப்பு வைத்துட்டார். தன்னை யாருகிட்ட ஒப்பு கொடுத்தரணும்? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தவங்க, தன்னை ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்தவங்க. மற்றவங்க என்ன பேசினாலும் நிச்சய மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன இருக்காது? சூடு இருக்காது, சொரணை இருக்காது. அவங்கள பார்த்து இவெல்லாம் மனுஷனா இல்லையா அப்படின்லாம் கேள்வி கேட்டாலும், நான் மனுஷனோ இல்லையோ அதை விட்டுருங்க, அடுத்ததை பேசுவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவோம். எல்லா கிறிஸ்தவங்களும் தான் வாழ்றோமா? வேதாகமம் கற்றுத்தருகிறது, பாடுகளில் நம்முடைய கிருபையை நாம் என்ன செய்கின்றோம்? எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும், அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் பாரு நான் யாருன்னு காட்டிடுவேன். வாய்ப்பு கிடைச்சாதானே காட்ட முடியும். வேதாகமம் மிகவும் தெளிவாய் கற்றுத்தருகிற அடுத்த ஒரு காரியம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். யாருக்காக சுமந்தாரு? நம்முடைய பாவங்களை யார் மேல தூக்கி வச்சிட்டோம்? எப்பவுமே நம்ம பாரத்தை யார் மேல தூக்கி வைக்கிறது வழக்கம்? நம்மளோட எளியவங்க மேல தூக்கி வச்சிருவோம். அதான உண்மை. உண்மையா இல்லையா? நம்மளோட எளியவங்க அப்படின்னு சொன்னா தூக்கி அவங்க மேல வச்சிருவோம். அதே இது நம்மளோட பெரியவங்க மரியாதையில அதிகாரத்துல அப்படின்னு சொன்னா, சாமி நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோம் கையை கட்டுறதுதான் இந்த உலகத்துடைய வழக்கு. இயேசு கிறிஸ்து பாவியாக இருந்த நம்மை அவர் அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவருடைய நீதியை நம்ம மேல வச்சிட்டார். அதுதான் வேதாகமம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் குணமாகின்ற அனுபவம். அவருடைய தழும்புகளால் குணமாகின்ற அனுபவம். அவரு தழும்பு நம்ம என்ன பண்ணும்? குணப்படுத்தும். சரீர பிரகாரமான குணம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தர அவரால் முடியும். 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சிதறுண்ட ஆடுகளாய் போல் இருந்தீர்கள். சிதறுண்ட ஆடுகளுக்கு ஏன் சிதறுண்டுச்சு அப்படின்னு சொன்னா, ரொம்ப எளிமையா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆடு மேய்ச்சி பார்த்தா தான் தெரியும். ஆடு மேய்க்கிறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் ஆடுகளுடைய பாடு என்ன செய்யும், பிரச்சனை என்ன செய்யும். ஆடு பச்சையா ஏதாவது பார்த்துட்டுனா உடனே ஏறி நின்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உடனே அதை பறிச்சு போடுவாங்க, அதை கூட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இது போய்கிட்டு இருக்கும் போது அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கிடுவோமே. என்ன பிரச்சனை? நம்ம ஊர்ல கரடி கிடையாது, சிங்கம் கிடையாது, புலி கிடையாது. ஆனா சிங்கம் புலிலாம் இன்னும் இந்தியாவில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? காடுகள்ல இருக்கத்தான் செய்யுது.
வந்து சின்ன பிள்ளைகளை கூட தூக்கிட்டு போற அளவுக்கு புலி இருக்கு, சிங்கம் இருக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அந்த சிங்கமும் புலியும் வரும்போது எல்லாரும் என்ன செய்யும்? எல்லா ஆடும் சேர்ந்து என்ன செய்யும்? இப்ப உதாரணத்துக்கு எல்லா ஆடும் என்ன செய்யும்? கத்துமா? சிங்கம் உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் ஆடு என்ன செய்யும்? என்ன செய்யும்? ஓடிடும். நீங்க எல்லாரும் அதுல நிக்கிய, ஒரு சிங்கம் வருது, என்ன செய்விய? புத்தி உள்ளவன் எஸ்கேப் ஆயிடுவான் ஐயா. சிலர் அதுலயும் சொல்லுவாங்க, அப்படியே மூச்சை முடிச்சுக்கிட்டு அப்படியே கிடந்துட்டோம்னா சிங்கம் வந்து எட்டி பார்த்துச்சுன்னா நம்மளை சாப்பிடாம போயிருவியா, தூக்கிட்டு போயிடும். உண்மை இன்னைக்கு அப்படித்தான். நிறைய பேரு ஜெபம் பண்ணும் போது படுத்து கிடந்தே என்ன செஞ்சிடறோம்? அல்லேலூயா. யூதராஜ சிங்கம் பக்கத்துல நிக்கல, பிசாசானவன் சிங்கத்தை போல, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வந்து நிக்கிறான். நீ எப்போ நல்லா பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணிட்டு தூங்கி இருக்கீங்களா? ஆமாயா, நான் வந்து நேர் முழங்கால நின்று. அப்படிப்பட்டவங்க பிசாசு 2-3 நேரம் விழ வச்சு பார்ப்பான், அவனால முடியாது, போயிடுவான். ஆனா இந்த படுத்து கிடந்து ஜெபம் பண்ற ஆட்கள்லாம் ஒரு செகண்டுக்கு மேல ஜெபம் பண்ண முடியாது. அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற கிருபை இல்ல, பிசாசு கொடுக்கிற தந்திரம். நீ எவ்வளவு வேலை செஞ்சுட்டு வந்த தெரியுமா? யார் பேசுவா? யார் பேசுவா? பிசாசு அழகா பேசுறதெல்லாம் காதுல கேட்க போய் தான் நிறைய பேருக்கு ஆமா ஆமான்னு வருது. உண்மை அதுதான். டிவி பார்க்கும் போது தூங்குறோமா? இல்ல. சிலர் சொல்லுவோம், ஐயா நான் இந்த சீரியல் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, நிறைய இந்த வீடுகள் சந்திக்கும் போது உள்ள காரியங்கள், சீரியல் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, எப்போ தூங்குனேன்னு தெரியல. நல்லது, அந்த மாதிரி சீரியல் வரும்போது தூங்குனா பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம ஆட்கள் சீரியஸா ஆண்டவர்கிட்ட இருக்க வேண்டிய நேரத்தில் செஞ்சிடறான், படுத்துல இருந்து தூங்கிடுறான். வேதாகமம் கற்றுத்தருகிறது சிதறுண்ட நிலை. சிதறினாலும் ஆண்டவர் கூட்டி சேர்க்கிறவர். அவர் தியாகத்தின் உச்சமாக சிலுவையிலே பலியாக மீண்டு நம்மை மீட்டு கொண்டார். அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது கிருபை என்ன அப்படின்னு சொன்னா அழைக்கின்ற கிருபை. அழைக்கின்ற கிருபை எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா மார்க் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்துல நமக்கு அருமையாய் கற்றுத்தரப்பட்டிருக்கின்ற ஒரு கிருபை. மார்க் 10ஆம் அதிகாரத்துல நாம இந்த கிருபையை பார்க்க முடியும். தயவு செய்து கையில இருக்கிற மார்க் எழுதின சுவிசேஷத்தை புரட்டி வச்சுக்கிடுவோம். எடுத்து வச்சோம்னா இந்த மார்க் 10ஆம் அதிகாரத்துல நாம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல பலர் கவனிக்கப்படாமல் வாழ்கிறார்கள், பலர் கவனிப்பாரற்று வாழ்கின்றார்கள். 2 காரியம் சொல்லியிருக்கேன். ஒன்னு கவனிக்கப்படாம வாழ்றது, இன்னொன்னு கவனிப்பாரற்று வாழ்றது. அது என்ன கவனிக்கப்படாம வாழ்றதுன்னா, வீட்டுக்குள்ளதான் இருக்கும், வீட்டுக்குள்ளதான் இருக்கும். என்னையா அக்ரீனியில பேசுறீ அப்படின்னு சொன்னா நிறைய பேர் அப்படிதான். இல்ல பாட்டி எங்க, அது எங்க இருக்க தெரியாது. இல்ல தாத்தா அவங்க, அது எங்க போயிருக்க தெரியாது. அது அப்படின்னு சொன்னா அது அக்ரீன, அப்படித்தானே? அது எங்க போயிருக்கோ தெரியும். சாப்பிட்டுச்சா, அது சாப்பிட்டானு சாப்பிடணும்னா எனக்கு என்ன? இல்ல பாட்டி என்ன சாப்பிட்டுச்சு, கஞ்சி குடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி நீ என்ன சாப்பிட்டா? இட்லி சாப்பிட்டா. அது பாட்டிக்கு கஞ்சி ரொம்ப பிடிக்கும், நல்லதுதான். வேதாகமம் மிகவும் தெளிவாக எச்சரிக்கின்ற காரியம். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கவனிக்கப்படாத சூழ்நிலையிலே சிலர். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இருக்கு கவனிப்பாரற்ற சூழல். கவனிப்பாரற்ற சூழல்னா வீடும் கிடையாது, வாசலும் கிடையாது. ஒரு மனிதனோட நம்ம நாசரேத் பகுதியில் தான் பஸ் ஸ்டாண்ட் நிற்கும் போது பேசிக்கிட்டு இருந்தேன். பார்க்கறதுக்கு ரொம்ப பாவம் போல இருந்தாரு. அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஐயா சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டோன்னா அவர் என்னை பார்த்துட்டு நீங்க கிறிஸ்தவங்களா அப்படின்னு கேட்டாரு. சாப்பிட்றீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டா அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு, நீங்க கிறிஸ்தவங்களான்னு கேள்வி கேட்டாரு. என்னங்கய்யா அப்படிதான், ஆண்டவருடைய பிள்ளை தான் ஐயா, சொல்லுங்க ஐயா என்னையா பிரச்சனை? ஐயா நான் சாதாரண ஆள் இல்லையா, தாசில்தாரா இருந்தவன், எனக்கு சொத்து பத்துலாம் நிறைய இருந்துச்சு. என் பிள்ளைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிச்சு, நாங்க என்ன உங்களை கவனிக்காமையா வேலை பார்ப்போம், எல்லாத்தையும் யார் பேர் எழுதி வச்சிருங்க, நம்ம பேர்ல தந்துட வேண்டியதானே. நாங்க எல்லாத்தையும் எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் பையன்கள் நம்மள என்ன செஞ்சுட்டு நடு ரோட்ல விட்டுட்டு, கணக்கு புக்கு என்கிட்ட இல்ல, எனக்கு வர்ற மாசம் மாசம் ஏறிக்கிட்டு இருக்கிறது இப்ப யார் கையில தான் இருக்கு? வேலைக்கு போனா என் கையில இல்லையா, காடே இன்னொருத்தன் கையில இருக்கியா? அது மூத்தவங்க கையில இருக்கா, இளையவங்க கையில இருக்கா, மூத்த வகையில இருக்கா, இளைய வகையில இருக்கான்னு எனக்கு தெரியல. எல்லா பிள்ளையும் சேர்ந்து என்ன செஞ்சுட்டு ரோட்ல விட்டுட்டு. ஆனா எல்லாரையும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன்னு தெரியுமா, நான் எல்லாருக்கும் என்னெல்லாம் செஞ்சேன் தெரியுமா?
அப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஐயா நீங்க எதெல்லாம் இழந்திருந்தாலும் உங்களை மீட்டு கொள்ள ஒருவர் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிடுங்க. நீங்க இழந்து போனதை எல்லாத்தையும் தருவதற்கு அவரால் முடியும். அதை விட முக்கியம், உங்க சரீரம் கர்த்தருக்குரியது என்று அவரோடு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த மனுஷன் பேசிட்டு இருக்கும்போது நான் புரிந்து கொண்ட காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கவனிப்பாரற்று வாழ்கின்றவர்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்யறாங்க. 46ஆம் வசனத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் பேர் ஏற்கனவே நான் நிறைய நேரம் சொல்லி இருக்கேன். அவன் பேர் என்னது? அந்த மனுஷனுடைய பேர் என்னதுன்னு கரெக்டா பார்த்து சொல்லுங்க. அவன் பேர் என்னதுன்னு கரெக்டா சொல்லுங்க. அவன் பேர் என்னதுன்னு கரெக்டா சொல்லுங்க. அவன் பேர் பர்ரு. திமேயு யார் பேரு? அப்பா பேரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம ஆதார் கார்டுல பின்னால யார் பேர் வந்துருது? அப்பா பேர் சேர்ந்து வந்துருது. வந்துருதா வரலையா? அதே மாதிரிதான் இலியும் வந்துச்சு. திமேயுவின் குமாரன் ஆகிய பர் திமேயு. அப்பா பேரு எங்கேயோ வந்துட்டு பின்னால சேர்ந்து வந்துச்சு பர்ரு. சரி, அவன் பேரு நல்ல ஒரு பேரு பர். இந்த பர்ரு எங்க இருந்தாரு? எங்க இருந்தாரு? வழி அருகே இருந்தார். இரண்டாவது உட்கார்ந்து இருந்தார். மூணாவது பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தார். இவனை பெத்தவன் இருந்திருப்பாங்களா இல்லையா? ஹலோ, அவனை பெத்தவங்க இருந்திருப்பாங்களா இல்லையா? அவன் கூட பிறந்தது. இப்பமாவது ஒன்னே ஒண்ணு பிறக்கும், அப்படித்தானே? இப்பமாவது ஒன்னே ஒண்ணு பிறக்கும். இவன் வாழும்போது கண்டிப்பா ஒன்னே ஒண்ணு இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. முன்னையும் ஆள் இருந்திருக்கணும், பின்னையும் ஆள் இருந்திருக்கணும். அவங்க எல்லாம் இவனை எதுக்கு பயன்படுத்தினாங்க? இல்ல, நான் ஒண்ணு இன்னைக்கு பிச்சை எடுக்க கூட்டு போவேன், எனக்கு 50% தந்துடணும், அதுக்கு வச்சுதான் பயன்படுத்தினாங்க. உன்னை கொண்டு போய் எங்க உட்கார வச்சிருவேன்? வழியில உட்கார வச்சிருவேன். அப்பதான் வழியில உட்கார்ந்தாதான் வர்றவன் போறவனுக்குலாம் நீ என்ன செய்வா? தெரியவா? இத உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? நம்ம கூடவே பிறந்திருந்தாலும் நம்மளை அசிங்கப்படுத்தணும்னா ரொம்ப சந்தோஷப்படும். ஆனா வழியர்கள் உட்கார வச்சுட்டு பிச்சை எடுக்க வச்சிருக்கோமேங்கிற உணர்வு யாருக்கும் இல்ல, யாருக்கும் இல்ல. அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கரெக்டா சொல்லுங்க. அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு என்ன பிரச்சனை? ஹலோ, அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு பார்வை கிடையாது. இங்க இருக்கிறதுல நிறைய பேருக்கு பார்வை கிடையாது. யாரெல்லாம் என்ன மாதிரி கண்ணாடி பயன்படுத்திடுறோமோ எல்லாரும் யார்தான்? நம்மெல்லாம் ஏன்னா உடனே நிறைய பேர் கண்ணாடி எல்லாம் கலத்திட்டோம்னா சரியா வரும், தடவிட்டு தான் போனோம் ஐயா. அதனால தடவியாகிலும் என்னை கண்டுபிடியுங்கள்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? கண்ணாடியை கொடுத்திருக்கிறாரு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நிறைய பேருக்கு கண் இருந்தும் பைபிள் வாசிக்கல. then you are blind. how many chapters you read today? you are blind. even God provide the specs. கண்ணாடியே கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் பைபிள் வாசிக்கலையே. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ வாசிக்கல, இதை விட உனக்கு பவர் கூடும். இந்த பவர் கூடாது. எந்த பவர் கூடும்? அல்லேலூயா. கூடி இருக்கா இல்லையா? முதல்ல 0.5ல ஆரம்பிச்சிச்சு, இன்னைக்கு எதுல நிக்கி? நிறைய பேர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயில் சொல்றிய, பவர் கூடுது. நான் இப்ப சொல்றேன், விசுவாசத்தோட எனக்கு தெரிஞ்ச என் குடும்பத்துல ஒரு ஆளு கண்ணாடியை கலத்தி வச்சுட்டு நான் பைபிள் வாசிக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க ஏசப்பா, மறிக்கும் பரியந்தமும் கண்ணாடி எடுத்ததே கிடையாது. அதுதாங்க கிருபை. அப்ப ஏன் நீங்க உங்க கையில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா வேற வழி தெரியல. திருப்பி தப்பு தப்பா வாசித்துட்டு இருந்தோம்னா ஐயாவை பாரு வசனத்தை கூட தப்பு தப்பா சொல்றாருன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. ஆனா மாற்றங்களை ஆண்டவர் தந்து கொண்டு இருக்கின்றார். கண்ணாடி போடுறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் கண்ணாடி இல்லாம வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். இதை எப்ப தூக்கி தூர போட முடியும்? முழு விசுவாசமும் வந்துச்சுன்னா துருதி போட்டுடலாம். நம்ம இப்ப டக்குன்னு எடுத்து கலத்தி வைக்கிறது பிரயோஜனம் இல்லை. மொத்தமா கலத்தி தூர போட்டுருணும். இதை பருவ போல பருவ என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, பார்வை அவனுக்கு இல்லை, அதனால அவனுக்கு சமுதாயத்துல என்ன இல்லை? மரியாதை இல்லை. இன்னைக்கு நிறைய பேரை பார்த்து வக்க பேரை வச்சு அழகா கூப்பிடுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேரை சொல்லுவாங்க. இந்த வக்க பேரை வச்சிருப்பாங்க. அவனுக்கு உதவி தேவைப்பட்டிருக்குமா பட்டிருக்காதா? நல்லா கண்ணு இருந்தே கீழே விழுந்துடுறோம். நிறைய பேர் சொல்ற காரியம் அதான். நைட்டு ஏன் சர்ச்சைக்கு வரல அப்படின்னு கேட்டா, எங்கேயா வர முடியுது? ஒரே இருட்டா இருக்கா,
வர்ற பாதையில என்ன செஞ்சுட்டேன், 2 நேரம் அதே குழியில தான் வந்தேன். அதே இடத்துல தானே உள்றிய, வேற எங்கேயா மாறி விழுந்திருக்கலாம்? இல்ல. அப்ப அந்த இடத்துல வரும்போது என்ன செஞ்சிருக்கணும், உழுவேன்னு நினைச்சுக்கிட்டே வரக்கூடாது, விழாதிருக்கும்படியாய் வர வேண்டும். இத பாரு என்ன செஞ்சாரு, அவருக்கு கண்ணு தெரியல, ஆனா எது கேட்டுச்சு, காது கேட்டுச்சு, வாய் பேசிச்சு. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இல்ல 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 அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். கண்ணு தெரியல, பைபிள் வாசிக்கல. கண்ணு தெரியலன்னு சேனல்ல உட்கார்ந்து பார்க்காம இருக்கோமா? வேதாகமம் மிகவும் தெளிவா எச்சரிக்கின்ற காரியம் என்ன தெரியுமா, இவன் கண் பார்க்க இயலவில்லை என்றாலும் காதினாலே சரியாக கேட்கிறவனாய் இருந்தான். இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்குள்ள வந்தா நல்லா தூங்குவாங்க. அவங்ககிட்ட கேட்டா சொல்லுவாங்க, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு அயர்ந்த நித்திரை. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது தூக்கம் வருது அப்படின்னு சொன்னா மாம்சம் விலகினமானதுதான், ஆனா ஆவி உற்சாகமா இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க, நீங்க என்னதான் சொல்லுங்க, நான் டக்குன்னு எந்திக்கனா இல்லையா, கரெக்டா நீங்க முடிக்கும் போது நானும் எந்திரனா இல்லையா, என்கிட்ட பேசின ஆட்கள்லாம் இருக்காங்க. நான் ஒன்னே சொல்லுவேன், நான் பேசும்போது நீ எந்திக்காம நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீ எந்திச்சான்னு, அதான உண்மை. ஒப்பு கொடுக்கும் போதும் எந்திக்க மாட்டேன் திருப்பி பாத்துக்க அப்படின்னு சொல்லணும். இங்க வசனம் சொல்கிறது, கண் பார்க்க இயலவில்லை என்றாலும் காது தெளிவா கேட்டுச்சு. தெளிவா எதை கேட்டுச்சுன்னா, நமக்கு காது எதெல்லாம் கேக்குன்னா, தூரத்துல நிக்கிற யாரோ ஒருத்தர் குசு குசுன்னு பேசுறதுதான் தெளிவா கேக்கு. அடுத்த அவன் என்ன பத்தி தான் பேசினா, எப்படிலாம் பேசினா தெரியுமா, அதெல்லாம் தெளிவா கேக்கு. நான் பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்கேன், காது கேட்க மாட்டேங்குது. சிலருக்கு தூரப்பார்வை மாதிரி தூரக்காது கிடைக்கி, பக்கத்துல உள்ள காது குறைஞ்சிருது. ஆண்டவர் பேசுறது கேட்கறதுக்கு என்ன வர மாட்டேங்குது, காது தெளிவா இருக்க மாட்டேங்குது. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா, தூர காது உள்ளவனாய் இருந்தான், பக்கத்து காதலையும் தெளிவுள்ளவனாய் இருந்தான். அதுக்கு அடுத்த காரியம், அவனுக்கு சொல்லப்படுற காரியம், வாயினால் சத்தமாக கூப்பிட்டான். கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன், உடனே சொல்ற ஒரு பதில் என்ன பதில் தான், என்னெல்லாம் சும்மா சும்மா ஜெபம் பண்ண சொல்லாதீங்க. அப்ப என்னதான் செய்ய சொல்லணும், என்ன கூப்பிடுங்க, சோறு பொங்கணுமா சொல்லுங்க, நான் நின்று சோறு பொங்குறேன், குழம்பு வைக்கணுமா வைக்கேன். இதுலயும் நம்ம ஆட்கள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ், வச்ச குழம்ப பரிமாறணுமா சொல்லுங்க, என்ன கூப்பிடுங்க, கூட்டு வைக்கணுமா கூப்பிடுங்க, நான் வரேன், இலை போடணுமா கூப்பிடுங்க, தண்ணி போடணுமா கூப்பிடுங்க. ஆனால் கர்த்தருக்காக தனித்துவமா நிக்கணுமா, என்னென்ன செஞ்சிடாங்க, கூப்பிட்டு விடாதீர்கள். இவன் கூப்பிடுறவனா மாறினா, பார்வை இல்லைங்க, இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியலங்க, இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பாருன்னே தெரியலங்க, ஆனா இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறவனாய் காணப்பட்டான். கூப்பிட்டோன்னா நம்ம சமுதாயம் விட்டுருமா, நம்ம சமுதாயம் விட்டுருமா, அது என்ன அவ மட்டும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு பேசும். அது எல்லா இடத்துலயும் பேசுறதுதான், இங்கேயும் பேசினாங்க. ஏய் சத்தம் இல்லாம இரு, பெருகாது இருக்கட்டும், விசுவாசம் பெருகட்டும். இந்த மனுஷன் சத்தமாய் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். கூப்பிட்டதுனால என்ன நடந்துச்சு தெரியுமா, உண்மையான விசுவாசம் தடைகளை நீக்கி நம்மை கிட்டி சேர வழி நடத்தும். நடந்த காரியம், ஆண்டவர் கூப்பிடுறாரு, எப்ப அவனை கூப்பிடுங்கப்பா அப்படிங்கிறார். கூடியவர்கள் திரளாக இருப்பினும், கூப்பிட்டவர்கள் பலராக இருப்பினும் கூர்ந்து கவனிக்கப்பட்டவர் இவர் ஒருவரே. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, சர்ச்சைக்கு வர்றவங்க எல்லாம் பரலோகம் போவாங்கன்னு ஏசப்பா சொல்லல. அவரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, நிறைய கூட்டம் நினைச்சு எல்லாரையும், ஏய் நீதான்ப்பா, ஏய் நீதாமா, கூப்பிடவே இல்லை, அவனை கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி எவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டானோ அவனை ஆண்டவர் அழைக்கின்றார். கிருபை இந்த உலகத்திலிருந்து உங்களை தனிமைப்படுத்தும், ஆனால் தனிமைப்படுத்தினாலும் உங்களை உயர்த்தி விடும். என்ன நடந்துச்சு தெரியுமா, கூப்பிட்ட உடனே இவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, பழைய வாழ்க்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு யாரை நோக்கி ஓடி வந்தான், ஆண்டவரை நோக்கி ஓடி வந்தான். இன்னைக்கு நாம பயன்படுத்துற பல்வேறு விதமான கலர்கள் அந்த நேரத்துல ஒவ்வொரு வியாதி உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த சட்டை போட்டிருந்தானா அவனுக்கு கண்ணு தெரியாது, இந்த சட்டை போட்டிருந்தா அவன் குஷ்டரோகி, இதெல்லாம் வேதாகமத்துல நம்ம கவனிக்க முடியும். அப்ப இந்த மனுஷன் என்ன செஞ்சானா, தன் மேல் வஸ்திரத்தை தூர எறிந்து விட்டான். அந்த மேல் வஸ்திரம் எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, அவனை சமுதாயத்துல பாதிக்கப்பட்டவன் காட்டுறதுக்கு. இப்ப அவன் முடிவு பண்ணிட்டான், நான் பாதிக்கப்பட்டவன் இல்ல, பரிசுத்தமாக்கப்பட்டவன். ஆண்டவரை நோக்கி முன்னால வர ஆரம்பிச்சான். தாமதம் இல்லாத ஒரு கிருபையை அங்கே பெற்றுக்கொண்டான். பார்வையிலே மாற்றம்,
வாழ்க்கையிலே மாற்றம், வழியிலே மாற்றம். அது என்னையா வழியில மாற்றம்? 52ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்கிறது, உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு பின் செல்றதுக்கு முடியல. லெந்து நாளத்துல யாவது பைபிளை வாசிங்க அப்படின்னு சொன்னேன். லெந்து நேரத்திலயாவது பைபிளை வாசிங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு நேரம் வாசித்துட்டீங்கன்னு வச்சுட்டீங்களேன், ஒரு 10 அதிகாரம் தாண்டும் வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நான் திருப்பியும் சொல்றேன், 10 அதிகாரம் தாண்டும் வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டம் இருக்கும். இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை எடுத்துட்டேன்யா, நான் முடிக்காம வைக்க மாட்டேன். சொல்லி பாருங்க, 66 அதிகாரம் தான். 66 அதிகாரம் முடிக்கிறதுக்கு அதிகபட்சம் 2 மணி நேரம் தான் ஆகும். சங்கீதம் 150, இந்த சங்கீதம் 150 2 நாட்கள்ல 1 இருந்து 150 வரைக்கும் கரெக்டா 1.25 மணி நேரத்துல வாசித்து முடிச்சிட்டேன். வாழ்க்கையில சங்கீதம் 150ஐயும் 1.25 மணி நேரத்துல குறைச்சி வாசித்திருக்கேன் அப்படிங்கிறது இப்போதான். அது எப்போ அப்படின்னு சொன்னா, அமைதியான நேரம், எல்லாரும் படுத்து தூங்கியாச்சு. 11:30க்கு கையில பைபிள் எடுத்தேன். சரி, இன்னைக்கு சங்கீதத்தை எப்படியாவது முடிச்சுவோமேன்னு சொல்லி எடுத்து படுக்கும் போது மணியத்தனங்கிறத புரிஞ்சுக்கிடணும். ஆனா 1.25 மணி நேரத்துல எதை வாசித்து முடிச்சாச்சு? 150 சங்கீதங்கள்லயும் இருக்கிற வசனங்களை முழுசு வாசித்து முடிச்சாச்சு. ஏன் இதை சொல்றேன்னா, அதுக்கு என்ன வேணும்? வாஞ்ச வேணும். கர்த்தர் உங்களை மன்னிக்க எப்போதும் தயாராயிருக்கின்றார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். விசுவாசத்தோடு விண்ணவரை நோக்கி கூப்பிட்டா, விண்ணப்பம் பண்ணுனா அவர் நிப்பாரு, கவனிப்பாரு, நிப்பாரு, பதிலளிப்பாரு. இதெல்லாம் தெரியும். ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, ஹலோ ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, தலை என்ன செஞ்சிருது? நிமிர்ந்து நிற்பதற்கு பதிலாக நமக்கு எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி கீழே குனிஞ்சுக்கிறோம். ஏன் தெரியுமா? அதுக்கு விளக்கம் செலுத்தப்பட்டாயிற்று. இது மனித முயற்சினால் அல்ல, தேவ கிருபையினால் ஆனது. ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய நித்திய பரிசு அது. இந்த உலகத்தில் இருக்க எதையும் கொடுத்து அதை செய்ய முடியாது, வாங்கிவிட முடியாது. சம்பாதித்ததினாலே சுதந்திரிக்க முடியாதது. சுத்த கிருபையினாலே சுதந்திரவாளியாகின்ற பாக்கியத்தை தரக்கூடியது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் மீது முழுவதுமா நம்பிக்கை கொண்டு அவரது முன்னடி சுவடுகளை பின்பற்றி வாழ்வதே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கிருபை. அந்த கிருபையின் அழைப்பு சிலுவையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையை வேதாகமம் கற்றுத்தருகிறது. அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு யாரை நோக்கி போகணும்? யாரை நோக்கி போகணும்? ஏன் எல்லார்ட்டையும் சிலுவை இருக்கியா? கழுத்துல கிடக்கிற டாலர்ல எல்லாரும் என்ன செஞ்சிருக்கோம்? சிலுவையை போட்டிருக்கோம். அதெல்லாம் ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கு. ஆண்டவர் வெயிட்டை ஏத்த சொல்றாரு. எந்த வெயிட்டை ஏத்த சொல்றாரு? நீங்க கழுத்துல போட்டிருக்க சிலுவையோட வெயிட்டை ஏத்த சொல்லல. ஆண்டவருடைய பாரம் உங்களுடையதாய் மாற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். ஆண்டவரே, கிருபையினால் பெற்றுக்கொண்ட இந்த சிலுவையை நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்களை தகுதிப்படுத்திய உம்மை நோக்கி முன்னேறி செல்ல கிருபை தாரும் என்று அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நன்மையினாலும் கிருபையினால் நம்மை நிரப்புவாராக. ஆமென்.